வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய டுமாசில் கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மற்ற நாட்டுக்கோழிகளோட ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு கோழி இனங்கள் தான் இந்த கோழி இனங்களை சொல்லலாங்க. ஏன்னா அதிக லெவலில் இறைச்சி மற்றும் அதிக லெவலில் முட்டைகளுக்கு பேர் போன ஒரு இனங்களாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப ஒரு குறைவான எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா இந்த இனங்களானது இருக்குங்க. இந்த டுமாசில் கோழி இனங்களோட படங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவை பூர்வீகம் கொண்ட இனங்களுங்க. இந்த இனங்களை கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சர்வே எடுக்கும் போது இந்த இனங்கள் 1000க்கும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கதா சொல்லப்படுதுங்க. அதனாலேயே இந்த இனங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாகவும் இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த இனங்களுக்கு பின்னாடி நிறையா வகையான முக்கியமான சிறப்புகளும் இருக்குங்க. ஒரு விவசாயி அதிகபட்சம் இந்த இனங்களில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 கோழிகளோ, குறைவான எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 இனங்களையும் வளர்க்குறவங்க தான் இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை இருக்குங்க. அதனால தான் இது அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இனங்கள் எப்படி உருவாச்சு, இந்த இனங்களுக்கு பின்னாடி நிறையா வகையான சிறப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். இந்த டுமாசில் கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உருவான கதையே வித்தியாசமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஊட்டும் விதமாக பார்த்திங்கன்னா இந்த இனங்களானது உருவாகிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் 1950லேருந்து 70 காலகட்டங்களில் நாட்டின் உணவு தேவை ஒரு முக்கியத்துவமான ஒரு பிரச்சனையை எட்டுத்துன்னு சொல்லலாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த கால்நடைகளில் நிறையா வகையான மாற்றங்கள் செஞ்சாங்க. அதே போல் வீரிய ரக இனங்கள்லாம் நிறைய உருவாச்சுன்னு சொல்லலாம். விதைகளில் அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலம் மாநில லெவலில் நிறையா வகையான வெளிநாட்டில் ரொம்ப சிறப்புமிக்க கோழி இனங்கள்லாம் வாங்கி இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் நம்ம இந்திய இனங்களோட கிராஸ் பண்ணி நிறையா வகையான இனங்களை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இனங்கள் தாங்க இந்த இனங்கள். அப்போ எந்த இனங்களோட கிராஸ் பண்ணி உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஆஸ்ட்ரலோப்புங்கிற ஒரு இனங்களோட கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க இந்த இனங்கள். இதோட பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய சில பூர்வீக இனங்கள் இணைந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இனங்கள் உருவாகி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்லலாங்க. மத்திய அரசால் ஒரு 20 வகையான இனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக இருக்குங்க. ஆனால் இந்த இனங்கள் இது வரைக்கும் அங்கீகரிக்கப்படலை. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் இந்த கோழி இனங்களும் சேவல் இனங்களும் இருக்கும்னு சொல்லலாங்க. அதே போல் இதோட கொண்டைகளானது பீ ஹோம்புன்னு சொல்லுவோம், அதாவது பட்டாணி கொண்டைன்னு சொல்லலாம். அதே போல் கால்கள் நல்லா பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்குங்க, மஞ்சள் நிறமாக இருக்குங்க. இந்த பீ ஹோம்போட வண்ணப்படங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் மேலே. பிளாக் ஆஸ்ட்ரோப் இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் இறைச்சி மற்றும் முட்டை தரக்கூடிய இனங்கள்ங்க. அதனாலேயே அந்த இனங்களில் வந்த இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இறைச்சி தரும். சொல்லப்போனால் நம்ம இந்திய நாட்டுக்கோழி இனங்கள்லேயே பார்த்திங்கன்னா அதிக இறைச்சி மற்றும் முட்டை தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இந்த இனங்களானது இருக்குங்க. அதாவது சேவலோட வெயிட் பார்த்திங்கன்னா 3லேருந்து 3.6 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் வருவாங்க. கோழிகள் பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. 150லேருந்து 175 நாளுக்குள்ள முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 100லேருந்து 150 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டைகள் நார்மலான பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போன்ற பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். முட்டைகளோட வெயிட் 35லேருந்து 50 கிராம் வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த டுமாசில் கோழி இனங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.